பொது காலம் 6ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 5 முதல் 8 மற்றும் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 5 மற்றும் 10 இறை வார்த்தைகள். மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளெல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரமடைந்தது. அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். மனிதர் முதல் கால்நடைகள், ஊர்வன, வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன். ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல். ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 1 ஜோடியையும், வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடிகளையும், மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள். ஏனெனில் இன்னும் 7 நாள்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் 40 இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன். நான் உருவாக்கிய உயிரினங்களை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். 7 நாள்களுக்குப் பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்துவிட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர், ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொள்ளுகிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
அவற்றை நல்லதெனக் கண்டார் என்று வாசிக்கிறோம். நல்லதெனக் கண்ட படைப்பை ஆள்வதற்காக கடவுள் தன் சாயலாகவே மனிதனை படைத்தார். நல்லதாக படைக்கப்பட்ட படைப்பு தொடர்ந்து நல்லதாகவே இருந்தது. ஆனால் அவற்றை ஆள்வதற்காக படைக்கப்பட்ட மனிதன் மட்டும் தன்னிலை மறந்தான், தன் சாயலை மறந்தான், பாவத்தில் மூழ்கினான். இதயத்தில் தீமையை கருக்கொண்டான், மனதில் தீமையை உருவாக்கினான், செயலில் தீமையை பெருக்கிக் கொண்டான். இது குறித்து கடவுள் மிகவும் வருத்தப்பட்டதாக இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கின்றோம். மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரமடைந்தது என்று வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட தீமையின் காரணமாக கடவுள் வெள்ளப்பெருக்கின் வழியாக உலகை அழித்ததையும் அவ்வழிவிலிருந்து நோவாவையும் அவர் குடும்பத்தையும் காப்பாற்றியதையும் நாம் பார்க்கிறோம். ஒரு வகையில் நோவாவை நாம் இறைமகன் இயேசுவின் முன் அடையாளமாக பார்க்க முடியும். அனைத்து மனிதர்களும் தீமையில் மூழ்கி அழிவை நோக்கி பயணித்த வேளையில் நோவா தன்னை காத்து கொண்டார். மேலும் அவர் வழியாக உயிரினங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டன. இறைமகன் இயேசுவும் தன்னை நல்லவராக காத்துக் கொண்டது மட்டுமல்லாமல் தன் சிலுவைச் சாவு வழியாக இந்த உலகத்தையும் காத்தார். மனிதர்களை மட்டுமல்ல, இயற்கையையும் காத்தருளினார். தீமையால் பாதிக்கப்படாத மனிதர்களாக வாழ்வதற்கு, நோவாவைப் போல நல்லவர்களாக வாழ்வதற்கு தேவையான மனநிலை என்ன என்பதை இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். இறைமகன் இயேசு பரிசேயர்களது புளிப்பு மாவு குறித்து, அதாவது அவர்களது எதிர்மறை தாக்கம் குறித்து பேசிய பொழுது சீடர்கள் அப்பம் குறித்து பேசிக் கொண்டதாக மார்க் எழுதுகிறார். அதாவது இயேசுவின் கவனம் ஒரு ஆழமான விஷயத்தை பற்றி இருந்த பொழுது சீடர்களின் கவனம் பொருளாதாரம் சார்ந்த கவனமாகவே இருந்தது. இதை இயேசு கடுமையாக கடிந்து கொள்கிறார். நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக் கொள்ளுகிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் ஒழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள்? 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள்? இன்னுமா உங்களுக்கு புரியவில்லை என்று தொடர்ச்சியான பல கேள்விகளை கேட்கின்றார். இன்றைய நற்செய்தியானது கேள்விகளின் தொகுப்பாகவே இருக்கிறது. இப்படிப்பட்ட கேள்விகள் வழியாக இயேசு சீடர்களது முட்டாள்தனத்தை கடிந்து கொள்கிறார். இக்கேள்விகளை கொஞ்சம் கூர்ந்து நோக்கினோம் என்றால் இயேசு அவர்களிடம் கேட்க விரும்பிய கேள்வி ஒன்றுதான் என்பது நமக்கு புரிய வரும். நீங்கள் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரையும் அவரது உறவையும் முழுமூச்சாக தேடுகின்ற பொழுது உங்களது பொருளாதார தேவைகளை அவர் எளிதில் நிறைவு செய்வார் என்ற அடிப்படை உண்மை உங்களுக்கு இன்னுமா புரியவில்லை என்பதுதான் இயேசு கேட்க விரும்பிய கேள்வியாக தெரிகிறது. எனவே அன்பிற்குரியவர்களை, இன்றைய நற்செய்தியில் இயேசு சீடர்களுக்கு கொடுக்கும் அழைப்பு பொருளாதாரத்தையும் தாண்டி அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதே. பொருளாதாரத்தையும் தாண்டி சிந்திக்கிற மனிதனால் மட்டுமே நல்லவனாக இருக்க முடியும். ரிச்சர்ட் டாக்கின்ஸ் என்பவர் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஒரு அறிவியலாளர். அவரது புத்தகம் த செல்ஃபிஷ் ஜீன்ஸ். இந்த புத்தகத்தில் அவர் கொடுக்கின்ற செய்தி இதுதான்: தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும், தன் தேவைகளை நிறைவு செய்யவும், தன்னை மையப்படுத்திய செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான வேட்கை உடம்பின் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறது. இந்த உடம்பில் உள்ள ஒவ்வொரு அணுவின் தன்மை தன்னை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிப்பதாகும். அதாவது அடிப்படையில் நம் உடம்பில் உள்ள ஒவ்வொரு அணுவுமே செல்ஃபிஷ் என்று சொல்லப்படுகின்ற தன்னலமிக்கதுதான். இந்த உடம்பில் உள்ள ஒவ்வொரு அணுவின் தன்மை தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற வேளையில் இந்த உடம்பையும் தாண்டி எந்த ஒரு மனிதன் செல்லுகின்றானோ அவன் மட்டுமே சுயநலமற்றவனாக இருக்க முடியும். இந்த உடம்புக்குள், பொருளாதாரத்துக்குள் சிக்கிக் கொள்ளுகின்ற மனிதன் சுயநலவாதியாக இருப்பது தவிர்க்கப்பட முடியாது என்பதுதான் அவர் சொல்லுகின்ற செய்தியாக இருக்கிறது. ஜெபம். இறைவா, உம் சாயலாக படைக்கப்பட்ட நாங்கள் என் உடம்பையும் தாண்டி, இந்த பொருளாதார வாழ்வையும் தாண்டி செல்வதன் மூலம் நல்லவர்களாக, உம்மை போல அன்புள்ளவர்களாக வாழ்வதற்கான அருளை தர உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.